ஹலோ வியூவர்ஸ், நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் டாபிக் பெர்சன்டேஜ் பார்ட் 9க்கான ஹோம் ஒர்க் சம் நம்பர் 186. ஸோ கொஸ்டின் பாருங்க. த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 11 pence இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 pence. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே காஸ்ட் பிரைஸ் என்னன்னே கொடுக்கல. இந்த காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீ பாயிண்ட் வச்சுக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேட்டாலே இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இது 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது, 2012 டிஎன் டெட் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சில கொஸ்டினில் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்ல மாட்டாங்க, வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லிட்டு ஆப்ஷனில் 10% ப்ராஃபிட் 10% லாஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் சொல்கிற மெத்தடில் சால்வ் பண்ணிங்கனாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்து எழுதிக்கோங்க 11 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் எடுத்து எழுதிக்கோங்க 10 டிவைடட் பை அந்த செகண்ட் வேல்யூ என்ன எழுதுறீங்களோ 10 அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பை 100 அப்படின்னு பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பை 100 பண்ணணும்? ஏன்னா ஒரு நம்பரை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதனால மல்டிப்ளை பை 100 அப்படின்னு பண்ணுறோம். ஸோ 11 மைனஸ் 10 1 டிவைடட் பை 10 இன்டூ 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும், 10% ஆன்சராக கிடைக்கும். இதுவே இங்கே மைனஸில் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இங்கே கொஸ்டின்லேயே ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்ததுனால நமக்கு சைன் இங்கே முக்கியம் இல்லை, நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி சம்ஸோட வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.